ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த விளாக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாண்டி கோயில் தான். இங்கே வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்காக, நம்ம ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க இன்றைக்கி. ஏன்னா எப்போயுமே சண்டேனாலே பாண்டி கோயில்கிட்ட அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி இங்கே நடக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தாங்க. அதனால் இன்னும் கூடுதலான பயங்கரமான டிராஃபிக்குங்க. அப்புறம் சரி வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக போய் இடிச்சு பிடிச்சி பாண்டி கோயிலில் உள்ள முனீஸ்வரருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்தாச்சுங்க வெளியே. ஒரு ஜூஸ் கடை பாக்கி இல்லைங்க. ஜிகர்தண்டா கடையாக இருக்கட்டும், ஜூஸ் கடையாக இருக்கட்டும், எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு காட்டுன்னு காட்டுதுங்க. ஒரு தண்ணி பாட்டில் ஐஸ் வாட்டர் கூட கிடைக்கலங்க. எல்லாமே சேல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ டிராஃபிக்லாம் முந்தி பிடிச்சி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு போய் அங்கே இன்றைக்கி காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். கரெக்டாக ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க. டைனிங்க்கு தான். இப்போ வந்ததும் இலையை போட்டு சும்மா சூப்பராக சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கெடா விருந்து தான். இன்றைக்கி முதல்ல வாழை இலையை போட்டு அவங்களே வாழை இலையெல்லாம் கழுவி நீட்டாக சுத்தமாக வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பாண்டி கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய மொட்டை போட்டு கெடா வெட்டு நடத்துவாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மண்டபமாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முகம் தெரியாத ஆளாக இருந்தால் கூட சரி, ஏதாவது ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி போய் நின்னா கூட எல்லாரும் வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டு சாப்பிடுன்னு அப்படி கறியை அள்ளி அள்ளி வைப்பாங்கங்க. அதுதான் இங்கே ரொம்ப சிறப்பு. ப்ளஸ் அதே நேரம் இங்கேருந்து வந்து சாப்பாடெலாம் மீந்துருச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன்காரங்களோ இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களோ வந்து இங்கேருந்து மட்டும் எக்ஸ்ட்ரா மீந்து போன சாப்பாடை வந்து வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து கல்யாண வீடுகள்லாம் மீந்துருச்சுன்னா கொண்டு போவோம் இல்லையா, இங்கே மட்டும் அப்படி கொண்டு போக மாட்டாங்க. அது என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நமக்கு மட்டன் தான். அதாவது தயிர் வெங்காயம், மட்டன் சுக்கா, அப்புறம் ஈரலும் கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் எலும்பு ரசம், அப்புறம் தயிர், அப்புறம் பாயசம் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததும் வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நம்மளும் மொய் எழுதிட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.